ஜேம்ஸ் கன் எடுக்கக்கூடிய தி சூப்பர்மேன் படத்தோட டீசர் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. டேவிட் கார்ன்ஸ்வெட் உண்மையிலே சூப்பரா இருக்காருங்க. உண்மையிலே நல்லா இருக்காரு. அந்த சூப்பர்மேன் ரோலுக்காகட்டும், கிளார்க் கென்ட் ரோலுக்காகட்டும் 2லயுமே பெர்ஃபெக்ட்டா, சார்மிங்கா வந்து இருக்காரு. பட் ஐ ஸ்டில் மிஸ் ஹென்ரி கேவில். ஹென்ரி கேவில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சூப்பர்மேன உரிச்சு வச்ச மாரியே இருப்பாரு ஹென்ரி கேவில். பட் அவரோட பொட்டன்ஷியல வந்து அவ்வளவுக்கு யூஸ் பண்ணல. அவரையே வேஸ்ட்டா பண்ணாங்க சூப்பர்மேனா. பட் இப்போதைக்கு நம்ம டேவிட் கார்ன்ஸ்வெட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு 50% வந்து வந்துட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது, டேவிட் கார்ன்ஸ்வெர்ட்டோடைய அந்த பொட்டன்ஷியலையாவது ஒழுங்கா யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த ட்ரெய்லர பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் குடுக்குதுங்க. நம்ம ஹென்ரி கேவிலோட படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர டார்க் அண்ட் கிரிட்டியா இருக்கும் சூப்பர்மேனோடது. ஜாக் ஸ்னைடரோட விஷன்ல வந்து அது டார்க் அண்ட் கிரிட்டியா தான் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியே நம்ம வந்து சூப்பர்மேன வந்து பார்த்துட்டு இருந்த அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்திருக்க இந்த சூப்பர்மேனோட ட்ரெய்லர் பயங்கர கலர்ஃபுல்லா, பிளசன்ட்டா வந்து அமைஞ்சிருக்கு. காமிக் அக்யூரேட்டா வந்து சூப்பர்மேனோட சூட் ஆகட்டும், டெய்லி பிளானட்ல இருக்கிற அந்த குளோபு அண்ட் மெட்ரோபோலிஸே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கலர்ஃபுல்லா காமிக் அக்யூரேட்டா தான் பிரசன்ட் பண்ணியிருக்காரு நம்ம ஜேம்ஸ் கன். ட்ரெய்லர் பார்த்தவங்க மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த பிரேக் டவுன ஆரம்பிக்கலாங்களா? ட்ரெய்லரோட ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்க்டிக் பகுதிய காமிச்சு தான் ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது பாசிபிலி ஃபாரட்ரஸ் ஆஃப் சாலிட்யூடா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஸோ அது உள்ளருந்து சூப்பர்மேன் எங்கேனா என்ட்ரி குடுப்பாரு அப்படின்னு பார்த்தா, மேல இருந்து வந்து துபுக்குன்னு விழுவாருங்க. என்னாடி இது? "நீ என்னடா இப்படி வந்து விழுகுற? யார்றா உன்னைய அடிச்சது?" அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அவரு மூச்சு வாங்கிட்டு படுத்து கிடப்பாரு. அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி போகும். அங்கிருந்து கட் பண்ணி ஒரு மான்டேஜ் சீக்வென்ஸ் நம்ம கிளார்க் கென்ட் வந்து அந்த டெய்லி பிளானட்ல வொர்க் பண்ற மாரி வந்து ஒரு சீக்வென்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க. இதுல கிளார்க் கென்ட்டுக்கும், அந்த சூப்பர்மேனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா ஒரு வேரியேஷன் காட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. கிளார்க் கென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸி ஹேர் வச்சுட்டு வந்திருக்காரு. பட் அதுக்கடுத்த சீக்வென்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு கிளார்க் கென்ட்டா இருக்கும்போது அவருடைய ஹேர் கரெக்ட்டா தான் இருக்கு. பாசிபிலி அவரு லேட்டா வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆஃபீஸ்க்கு. அங்க தான் லூயிஸ் லேன நம்ம கிளார்க் கென்ட் வந்து பார்க்குற மாரி வந்து காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா கென் ஃபார்ம காட்டுறாங்க. கென் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளார்க் கென்ட், அவருடைய அப்பா 2 பேருமே உட்கார்ந்து பயங்கர எமோஷனலா ஏதோ பேசி அழுகுற மாதிரியான ஒரு சீக்வென்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டே அவரு திரும்ப கீழ விழுந்திருக்க சீக்வென்ஸ காட்டுறாங்க. அப்படி விழுந்து கிடந்து ஒரு விசில் தான் அடிக்கிறாரு. தூரத்துல இருந்து யாரோ பனிய விலக்கிட்டு ஓடி வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கிரிப்டோ. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். எஸ் அஃப்கோர்ஸ் கிரிப்டோ அந்த படத்திலேயே இருக்க போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடியே ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அத கன்ஃபார்முமே பண்ணியிருந்தாங்க. இது வந்து காமிக் அக்யூரேட்டான கிரிப்டோ நாய் வந்து கிடையாது. காமிக்ல ஒண்ணா அந்த கிரிப்டோ வந்து பிட்புல்லா இருக்கும். இல்லன்னா லேபா இருக்கும். இங்க அது 2மே இல்லாம வேற ஒரு வித்தியாசமான ப்ரீட வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஜேம்ஸ் கன் குடுத்த ரீசன் என்னன்னா, இது வந்து அவரோட நாய இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கிரிப்டோவ வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. சூப்பர்மேன் பயங்கரமா அடிபட்டு கிடக்குறாரு. அவரால எந்திரிச்சு கூட நிக்க முடியல. அப்படி இருக்க அந்த சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிப்டோவ தான் அவர வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லி அவருடைய கேப்ப வந்து கிரிப்டோ கிட்ட குடுக்க, கிரிப்டோவுமே அந்த கேப்ப புடிச்சுட்டு நம்ம சூப்பர்மேன தர 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 தரன்னு இழுத்துட்டு போகுது. ஸோ இந்த ஒரு ஷாட் மூலியமாவே நம்ம கிரிப்டோவும் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான நாய் அப்படிங்கிறத வந்து தெள்ள தெளிவாவே காட்டியிருக்காங்க. இதுக்கு அடுத்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லோமோ ஷாட் ஒண்ணு இருக்கும். அது பயங்கரம் சூப்பரா வந்து இருந்திருக்கும். நான் சூப்பர்மேன் ஒரு குட்டி குழந்தைய வந்து காப்பாத்துற மாதிரியான ஒரு சீக்வென்ஸு. இந்த சீக்வென்ஸ் உண்மையிலே சூப்பரா இருந்ததுங்க. இந்த படத்துல பொறுத்தவரைக்கும் நம்ம சூப்பர்மேன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ இருக்காருன்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிருப்பாரு மக்கள் மத்தியில. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கும். அதுக்கு இடையில சூப்பர்மேனுடைய சிம்பல ஒரு ஃபிளாக்ல வந்து போட்டு, அவன் நம்பிக்கையோட சூப்பர்மேன் வருவாரு, நம்மள காப்பாத்துவாரு அப்படின்னு நிப்பான். அஃப்கோர்ஸ் சூப்பர்மேன்னா ஹோப் தான். அந்த நம்பிக்கைய வந்து இந்த ஒரு சீக்வென்ஸ் மூலியமா பக்காவா வெளிப்படுத்தியிருக்காங்க. சூப்பர்மேன் எஸ்டாப்ளிஷ் தான் ஆயிருக்காரு. பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காரான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. அவ்வளோக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான சூப்பர்மேனா வந்து கிடையாது இவரு. அதனால தான் அடி வாங்கி வந்து தொப்புன்னு விழுகுறாருன்னு நெனைக்கிறேன். பாசிபிலி இவ்ளோ அடி குடுத்தது அந்த காட்ஸில்லா மாதிரி அப்பியர் ஆகுற ஒரு கைஜூவா இருக்கலாம். ஆமாங்க. சூப்பர்மேன் வெர்சஸ் காட்ஸில்லா வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுல ரீமேட்ச் வேற கேட்டுட்டு இருந்தாங்க. சூப்பர்மேன தோற்கடிச்சுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ காட்ஸில்லாக்கு சிமிலரா இன்னொரு கைஜூ வந்து இறக்கி விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெசிபிக் ரிம்லலாம் வரும் தெரியுமா? மான்ஸ்டர்ஸு. அந்த ஒரு ஃபீல் தான் வந்து இந்த கைஜூவ பார்க்கும்போது குடுக்குது. இது காட்ஸில்லா கிடையாதுப்பா. ஞாபகம் வச்சுக்கங்க. இது வந்து ஃபயராலலாம் அட்டாக் பண்ணுது இந்த கைஜூ நம்ம சூப்பர்மேன. சூப்பர்மேனுக்கு ஃபயர்லாம் என்ன அல்வா சாப்பிடுற மாதிரிங்க. சூப்பர்மேன் டியூரபிளா இருந்தாலும், அந்த ஃபயருக்கு நம்ம சூப்பர்மேனுடைய சூட் வந்து அவ்ளோ டியூரபிளா இல்லன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம சூப்பர்மேன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நடந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் அவர் மேல கேனர்லாம் தூக்கி அடிச்சிட்டு இருப்பாங்க.
ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து வம்பிழுக்கிறான் அவன்? அந்த ஷாட்ல நீங்க நல்லா சூப்பர்மேனை நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவருடைய அந்த சூட் வந்து கருகி போயிருக்கும். பேட்டில் டேமேஜ் ஆன மாதிரியான அந்த சூட் தான் வந்து நம்ம சூப்பர்மேன் வந்து போட்டிருப்பாரு. இங்க எதுக்காக மக்கள் வந்து நம்ம சூப்பர்மேனை தாக்குறாங்கன்னா, பாசிபிளி அந்த கைஜூனால ஏற்பட்ட ஏதாவது ஒரு விளைவுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் இறந்திருக்கலாம். அதுக்கு காரணம் சூப்பர்மேன் தான் அப்படின்னு இவங்க எல்லாருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம சூப்பர்மேனை போட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சரிஞ்சு விழுகுற மாரி காட்டியிருப்பாங்க. அப்படி கீழ விழுகும்போது, உயிர் சேதங்கள் அப்படிங்கிறது அதிகமா ஏற்பட தான் செய்யும். மக்களாவே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலேனாலும், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் ஒரு கேரக்டர் இருக்கு. நம்ம லெக்ஸ் லூத்தர். நம்ம லெக்ஸ் லூத்தரையுமே ஒரு ஷாட்ல வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம சூப்பர்மேன் பறந்து போம்போது, "கொய்யால இவன் என்னடா இங்க பறந்துட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் ரியாக்ஷன் குடுத்துட்டு ஓடுற மாரி காட்டியிருக்காங்க. நான் சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்கார பேர. எதுக்குடா வரீங்களா? அண்ட் லூத்தர் கிராப்போட அந்த பில்டிங்குமே வந்து காட்டியிருக்காங்க. லெக்ஸ் லூத்தருக்கு சூப்பர்மேன பிடிக்காது. ஏன்னா, அவன் மனுஷனே கிடையாது. அவன் ஒரு ஏலியன். அதனால மக்கள் ஏன் இவன வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கோவம் நம்ம லெக்ஸ் லூத்தருக்கு எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். அதனால ஏதோ ஒரு விஷயத்த கிளப்பி விட்டு, இதுக்கு காரணம் சூப்பர்மேன் தான் அப்படின்னு சூப்பர்மேன் பக்கம் எல்லா பிரச்சனையுமே திருப்பி விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம லெக்ஸ் லூத்தர். அதனால தான் மக்கள் வந்து நம்ம சூப்பர்மேன அட்டாக் பண்ற மாரி இந்த ஒரு ஷாட் வந்து காமிக்குது. இந்த ட்ரெய்லர்லயே இருக்கக்கூடிய நெறைய கேரக்டர் வந்து காமிச்சுட்டாங்க. நம்ம லெக்ஸ் லூத்தர காமிச்சிருக்காங்க. ஹாக் கேர்ல காமிச்சிருக்காங்க. மிஸ்டர் டெரிஃபிக்க காமிச்சிருக்காங்க. மிஸ்டர் டெரிஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சூட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். ஆனா, நம்ம சூப்பர்மேன ஒருத்தர் வந்து கிரவுண்ட்ல தள்ளிட்டு போற மாதிரியான ஒரு சீக்வென்ஸ் வந்து காட்டப்பட்டிருக்கு. எனக்கு இந்த கிரவுண்ட பார்க்கும்போது டக்குனு டார்க் நைட் ரைசஸ் தாங்க ஞாபகம் வந்துச்சு. இன்னும் பழைய டிசில இருந்தே மீண்டு வர முடியல ஜேம்ஸ் கன். அதெல்லாம் மறக்க வச்சு புதுசா இதுல வந்து ஃப்ரெஷ்ஷா குக் பண்ணி எங்களுக்கு குடுத்துருங்க. நல்லா இருந்தா கண்டிப்பா டிசி கிக் ஆஃப் ஆகி வேற லெவல்ல போகும். ஆனா, இந்த கிரவுண்ட்ல தள்ளிட்டு போறது மிஸ்டர் டெரிஃபிக் கிடையாது. ஏன்னா, அவருடைய சூட்ல பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். இவருடைய சூட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி பிளாக்கா இருக்கு. ஸோ, இத வந்து கம்பேர் பண்ணோம்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த சூப்பர்மேனுடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது, செட் பிக்ஸ்லாம் வந்து லீக் ஆயிட்டு இருந்தது. அந்த செட் பிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரான ஒரு கேரக்டர் வந்து நம்ம சூப்பர்மேன அரெஸ்ட் பண்ணிட்டு போற மாரி காமிச்சிருப்பாங்க. அதுதான் யுலிசஸ். ஸோ, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இங்க நடக்கக்கூடிய ஃபைட் அப்படிங்கிறது நம்ம சூப்பர்மேன் அண்ட் யுலிசஸ்க்கு நடக்கலாம். அப்படி அந்த ஃபைட்ல நம்ம சூப்பர்மேன் டிஃபீட் ஆயிட்டு அப்புறம் தான் நம்ம சூப்பர்மேன கூட்டிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சூப்பர்மேன எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர்மேன் கீழ குனிஞ்சு நிக்கிற ஒரு ஷாட் இருக்கும். அப்போ மேல ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். இந்த ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் காமிக் புக்ல இருக்கு. அதோட ரன்னர் வந்து பார்த்தீங்கன்னா, சைமன் ஸ்டாக். பட் அவருக்கு இங்க என்ன வேலை அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா ஐடியாவே கிடையாது. இந்த படத்துல நம்ம மேக்ஸ்வெல் லார்ட் இருக்க போறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். சீன் கன் நம்ம ஜேம்ஸ் கன்னுடைய தம்பி தான் இந்த மேக்ஸ்வெல் லார்ட் அப்படிங்கிற இந்த ரோல வந்து ப்ளே பண்றாரு. ஆக்சுவலி காமிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்வெல் லார்ட் அப்படிங்கிறவரு இந்த ஸ்டாக் இண்டஸ்ட்ரியோட ஒரு இன்வெஸ்டர். அப்படி இருக்கிற அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாசிபிலி நம்ம மேக்ஸ்வெல் லார்டோட ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு இந்த ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் லேண்டர்னுடைய என்ட்ரி வந்து காட்டுறாங்க. நம்ம கிரீன் லேண்டர்ன் அவருடைய ரிங்க வச்சு அங்க இருக்கக்கூடிய விண்டோஸ் எல்லாம் மறைக்கிறாரு. நேத்தன் ஃபிலியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் லேண்டர்னா அப்பியர் ஆக போறாரு. ஸோ இந்த ஷாட்ல நம்ம கிரீன் லேண்டர்ன் மட்டும் இல்லாம, அவருக்கு பின்னாடி மிஸ்டர் டெரிஃபிக் அண்ட் இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹாக் கேர்ள் 2 பேருமே நடந்து வருவாங்க. ஸோ 3 பேருமே ஒண்ணா நடந்து வருவாங்க. அவங்க 3 பேருடைய காஸ்டியூமுமே சிமிலரா இருக்கும். மோர் லைக் யூனிஃபார்ம் மாரி போட்டிருப்பாங்க. ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழ இந்த 3 பேருமே வொர்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சூப்பர்மேனையுமே இதுல வந்து ஹையர் பண்றதுக்கு வேண்டி பேச வராங்க அப்படிங்கிற ஒரு அசம்ப்ஷனுக்கு வர முடியுது. நம்ம இசபெல்லா மெர்சர் இருக்காங்கல்ல, அவங்க தான் இதுல ஹாக் கேர்லா வந்து வராங்க. மேடம் வெப்ல பார்த்திருப்பீங்கல்ல, அவங்க தான். அத தொடர்ந்து இந்த ஃபார்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூட் இருக்குல்ல, அது வந்து எலும்பி மேல வர மாதிரியான ஒரு ஷாட் வந்து காமிச்சிருப்பாங்க. ஐஸ் கிரிஸ்டல்ஸ்லாம் அப்படியே எந்திச்சு மேல வர மாரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம சூப்பர்மேன பார்த்தீங்கன்னா, ஒரு ரோபோட்ட பார்த்து அழுதுட்டு இருப்பாரு. ஆக்சுவலி காமிக்ல கெலக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர்மேன் கூடவே சுத்திட்டு இருக்கிற மாரியான ஒரு கேரக்டர் வந்து காமிக்ல காட்டப்பட்டிருக்கும். ஜேம்ஸ் கன் நெறைய காமிக் அக்யூரேட்டான விஷயங்கள வந்து இதுக்குள்ள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற அந்த சமயத்துல, இந்த கெலக்ஸ் ரோபோட்டையுமே இதுக்குள்ள இழுத்துட்டு வந்திருக்கலாம். இந்த ஃபார்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூடுக்கு நம்ம சூப்பர்மேன யார் கூட்டிட்டு வந்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிபிலி அது கிரிப்டோவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர்மேன இழுத்துட்டு போற அந்த சமயத்துல, நம்ம சூப்பர்மேன் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படிங்கிற ஒரு வார்த்தைய தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபார்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூடுமே
நம்ம கிரிப்டோக்கு அதுதான் வீடு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு நம்ம ஃபார்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூடுக்கு கிரிப்டோ சூப்பர்மேனை கூட்டிட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத நான் எப்படி சொல்றேன்னா, நம்ம அண்டார்டிக்ல எப்படி நம்ம சூப்பர்மேன் விழுந்திருந்தாரோ, எந்த மாதிரியான சூட் டேமேஜஸ் அவருக்கு ஏற்பட்டிருந்துச்சோ, அதே மாதிரி தான் இந்த ஷாட்லயுமே வந்து இருப்பாரு. ஸோ அத வச்சு நான் சொல்றேன். நம்ம ஜேம்ஸ் கன் சொன்ன மாரி இந்த படம் மோர் லைக் டிப்பிக்கல் ஆரிஜின் ஸ்டோரியா இருக்காது. இதுல வந்து நம்ம சூப்பர்மேன் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருப்பாரு. அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் எல்லாம் தான் காட்டப் போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேம்ஸ் கன்னே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது நம்ம லூயிஸ் லேனுக்கு கிளார்க் கென்ட் தான் சூப்பர்மேன் அப்படிங்கிற விஷயம் தெரியும் போல இருக்குங்க. அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம லூயிஸ் லேன் தான் சூப்பர்மேனுக்கு சூட் அப் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. ஸோ லூயிஸ் லேனுக்கு ஆல்ரெடி சூப்பர்மேன தெரிஞ்சிருக்கு. கிளார்க் கென்ட் தான் சூப்பர்மேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுல முக்காவாசி எஸ்டாப்ளிஷ் ஆன விஷயங்களா தான் இருக்கும். நெறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும், இது வந்து ஒரு சூப்பர்மேன் படம் அப்படிங்கிற ஃபீல் குடுத்தா ஓகே. ட்ரெய்லர் ரியலி ஆசம். எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்து குடுத்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, சூப்பர்மேன் ஃபேன்ஸ் எல்லாம் ஹோப்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பட்டன தட்டிட்டு பெல் ஐகான் அமுத்துங்க. அதான் ரொம்ப முக்கியம். சரி வரட்டா?